சற்று முன் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கோர்ட்ல இன்று ஆஜராயிருக்காரு. முக்கியமா டிஆர் பாலு தொடர்ந்த வழக்கில், அதாவது மானமே இல்லாமல் டிஆர் பாலு மான நஷ்ட வழக்கு போட்டார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் கடுமையான வார்த்தைகளால் டிஆர் பாலுவை கிழித்து தொங்க விட்டுருக்காரு. அதாவது எதற்காக இன்னைக்கு கோர்ட்ல அண்ணாமலை அவர்கள் ஆஜரானாரு அப்படிங்கிறத அவரே டீட்டெயிலாக போட்டிருக்காரு. டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியானதும் இல்லாத மானம் போனதாக கூறி திமுகவின் திரு டிஆர் பாலு அவர்கள் தொடர்ந்த மான நஷ்ட வழக்கில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானேன். ஆனால் வழக்கம் போல திரு டிஆர் பாலு இன்று ஆஜராகவில்லை. இத்தனைக்கும் இன்றைய தினத்தை குறிப்பிட்டு கேட்டது அவர்தான். சாராய ஆலை நடத்தி விவசாயிகள் வயிற்றில் அடித்துக் கொண்டிருக்கும் போது போகாத மானம் யாருக்கு கொடுத்தாலும் இவருக்கு மட்டும் மீண்டும் மத்திய அமைச்சர் பதவி தரமாட்டேன் என்று அன்றைய பிரதமரே கூறிய போது போகாத மானம் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியானதும் போய்விட்டதா என்று திரு டிஆர் பாலு அவர்களின் மனசாட்சி கேள்வி கேட்பதால் அவரே தொடர்ந்த மான நஷ்ட வழக்கில் ஆஜராவதை தவிர்த்து கொண்டிருக்கிறார் போலும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் தற்போது அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த கடுமையான கண்டனங்களையும் டிஆர் பாலு அவர்களுக்கு தரமான பதிலடிகளையுமே கொடுத்திருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள். அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில், சைதாப்பேட்டை கோர்ட்டில் அண்ணாமலை அவர்கள் வருவதை பார்த்த அங்கு இருந்த அண்ணாமலை ஆதரவாளர்கள், பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை அவர்களை சூழ்ந்து கொண்டனர். அது மட்டும் இல்லாமல் அங்கே வழக்கறிஞர்களும் அண்ணாமலை அவர்கள் சூழ்ந்து கொண்டனர். காவல்துறையினர் கிட்டத்தட்ட அங்கே திக்குமுக்காடிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களை பார்க்க அங்கே திரண்ட அங்கே பாருங்க வழக்கறிஞர்களே அண்ணாமலை அவர்களோட செல்ஃபி எடுத்து போட்டோ எடுப்பதை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே காவல்துறையினர் சுற்றி இருக்கிறாங்க. இந்த நிலையில் அண்ணாமலை அவர்கள் அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு தரமான சம்பவத்தையுமே பண்ணியிருக்காருங்க. அந்த ப்ரெஸ் மீட்டை ஃபுல்லாக பாருங்கள். அது நம்ம சேனலில் அது போடலை, இருந்தாலுமே அந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த அதிமுக எடப்பாடி தலைமையிலான கூட்டணி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. இந்த நிலையில் அமித்ஷா அவர்கள் 3 முறை சொல்லிட்டாரு தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு. அதற்கு எடப்பாடி அவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்வது போன்று அண்ணாமலை அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல பேசியிருப்பாரு. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெருடல் அப்படின்றது இல்லைங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டராக நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த கூட்டணி உருவானதுல என் பங்கு இல்லை. இந்த கூட்டணியில் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, என் பங்கு இல்லை. இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று யார் பேசினார்கள், அதிலும் என்னுடைய பங்கு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சொல்வதைத்தான் நான் கேட்டாக வேண்டும். அவர் ஒரு முறை அல்ல, தினமலர் பத்திரிகையில, தினத்தந்தி பத்திரிகையில, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில மிக தெளிவாக சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு நான் சொன்னா, நான் இந்த கட்சியில தொண்டனாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். என்னுடைய தலைவர்